அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரம் வக்ரம் அடைகிறார். புதன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். ஆனி 18 சனி பகவானின் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு மாறுகிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் ராகு, கேதுக்கள், குரு, சனி ஆகியவற்றின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இடையில் அதிசாரமாக கடகராசிக்கு செல்லும் குரு அங்கு உச்சம் பெறுகிறார். மேலும் குருவின் வக்ரம், சனியின் வக்ரம் ஏற்படுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் நிகழவிருக்கிறது. இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி ஏற்படும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தளர்ச்சி ஏற்படும் போது மனக்குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் சுயஜாதக வலிமை இருந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய யோக பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு இப்போது 7 சனி ஆரம்பமாகிறது. அதற்காக பயப்பட வேண்டாம். உங்கள் ராசி அடிப்படையில் தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். எனவே தொழில் மற்றும் லாபத்தை வழங்க அவர் காரணமாக இருப்பார். பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா அல்லது மூன்றாவது சுற்றா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப பலன்கள் நடைபெறும். விரேசனின் ஆதிக்க காலத்தில் கொஞ்சம் அமைதியாக செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவு வரலாம். தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனநிலையும் ஏற்படும். பிறரை நம்பி செயல்படும் பொழுது முன் யோசனையுடன் நடந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதமும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடும் நன்மை தரும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த நிகழ்வு 26/4/2025 அன்று நிகழ்கிறது. 10ல் வரும் ராகுவால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீடிப்பு, உயர் அதிகாரிகளால் நன்மையும் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் அடிக்கடி உடல்நலக் குறைபாடும் மருத்துவ செலவும் ஏற்படும். நீண்ட தூர பயணம் செல்ல நினைப்பவர்கள் யோசித்து செய்வது நல்லது. பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வீடு கட்டும் முயற்சிகளில் தடை ஏற்பட்டு அகலும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும் இடமும் இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் 26/4/2025 அன்று லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதே நேரம் கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். ராகு பெயர்ச்சியால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படும். இதனால் கணிசமான தொகை கைகளில் புலரும். புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பர். நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும் சந்தர்ப்பங்கள் கைகூடும். அதிகாரம் அந்தஸ்து உயரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி பெரும் தொகையை செலவிடுவீர்கள். வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை செய்வது நல்லது. அந்த அடிப்படையில் மண், பூமி வாங்க நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். ஆற்றல் மிகுந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து போற்றும் விதத்தில் காரியங்களை முடித்துக் கொடுப்பார். பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். அங்கிருந்து
இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. இல்லறம் நல்லறமாக அமையும். இளம் வயதுடையவர்களுக்கு திருமணம் கைகூடும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரம் இது. உத்தியோகத்தில் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அருளாளர்களின் ஆசையும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் அவ்வப்போது கை கொடுக்கும். கடன் சுமை குறையும். எதிர்பாராத வரவு வரும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவியும் அனுகூலமும் கிடைக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 18/11/2025 முதல் 17/3/2026 வரை குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். கடக ராசியிலும் மீன ராசியிலும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ர காலத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். கடமையில் தொய்வு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் எடுக்கும் முயற்சிகளில் எண்ணற்ற தடைகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். இக்காலத்தில் குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது நல்லது. 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். இக்காலத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரம் பெறுவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. எதிரிகளின் பலம் கூடும். யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பது தாமதமாகும். எதிலும் முதலீடு செய்வதாக இருந்தால் யோசித்து செயல்படுவது நல்லது. புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்புகள் உண்டு. வழக்கத்தை விட கூடுதலாக உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கைகூடும். பாதியில் படிப்பை விட்டவர்கள் மீண்டும் படிப்பை தொடரும் வாய்ப்பு உண்டு. விரயங்கள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். தனித்தனியாக பிரிந்து வேலை பார்த்த தம்பதியர் இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் பெறுவீர்கள். குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி முடியும் வரையில் வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்கடங்கியே இருக்கும். குரு பகவானின் சுப சஞ்சாரத்தின் பலனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். இவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் பிரச்சனை இருக்காது. லாபஸ்தானத்தில் ஆயுள் காரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். அலைச்சல்கள் குறையும். ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றமும் ஏற்படக்கூடும். ஐப்பசி மாதம் முதல் படியாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். கணவர் மனைவியரிடையே ஒற்றுமை குறையும். வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பெண் பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வேலையில் மாற்றம் உண்டாகும். விவாக முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உழைத்த உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைப்பது பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை மனதிற்கு அமைதி அளிக்கும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் சிறு பதவி உயர்வு ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. ஐப்பசி மாதம் முதல் மேலதிகாரிகளின் போக்கில் மாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடும். சிறு தவறும் பெரிய தவறு போல் நிர்வாகத்தினரிடம் சித்தரிக்கப்படும். தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். நியாயமற்ற போட்டிகளை சந்தித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உற்பத்தியை சற்று அதிகமாக்கிக் கொள்ளலாம். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஐப்பசி முதல் பல பிரச்சனைகள் உருவாகும். பிற மாநிலங்களில் இருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்களினால் பிரச்சனைகள் உருவாகும். அவர்களின் கோரிக்கைகளை ஏற்க இயலாத அளவிற்கு நியாயமற்றவையாக இருக்கும். நிலைமைக்கு ஏற்ப உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் நிலைமையை கையாள்வது விவேகமானது. கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் முடியும் வரை வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்ப செலவுகளை சமாளிப்பதுடன்
ஓரளவு சேமிப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நம்பிக்கையூட்டும் வகையில் ஆரம்பமாகிறது. வங்கிகளின் ஆதரவும் நிதி உதவிகளும் சலுகைகளும் அதிகம் பாடுபடாமல் கிடைக்கும். இப்போது தயாராகும் படங்கள் நல்ல வசூலை பெற்றுத்தரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் அதனால் வருமான உயர்வும் கிடைக்கும். ஐப்பசி மாதம் முதல் கிரக நிலைகள் மாறுவதால் வருடம் முடியும் வரை படிப்படியாக செலவுகள் அதிகரிக்கும். வாய்ப்புகளும் குறைவதால் பண பற்றாக்குறை ஏற்பட்டு கவலையை அளிக்கும். அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் முதல் 6 மாதங்கள் உற்சாகமான காலகட்டம். கட்சியில் ஆதரவு பெருகும், செல்வாக்கு உயரும், மறைமுக வருமானத்திற்கு குறைவிருக்காது. பொது மேடை பேச்சுகளில் உற்சாகம் மேலிடும். உங்கள் பேச்சு திறமை மற்ற அரசியல் கட்சியினரின் வயிற்றில் புலியை கரைக்கும். இருப்பினும் ஐப்பசி மாதம் முதல் உங்கள் பேச்சில் நிதானத்தை இழக்காமலும் பிற அரசியல் கட்சி தலைவர்களை தரைகுறைவாக பேசாமல் வார்த்தைகளை அளந்து பேசுவதும் அவசியம். அஜாக்கிரதையாக இருப்பின் வழக்குகளில் மீண்டும் சிக்கிக்கொள்ள சாத்தியக்கூறு உள்ளது. பங்குனி மாதம் முடியும் வரையில் உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் முடியும் வரை கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஐப்பசி மாதத்திலிருந்து படிப்பில் சிறிது நாட்டம் குறையும். கூடா நட்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் கூறுகிறது. பாடங்களுக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் மனம் செல்லும். தேர்வுகளில் விடையளிக்கும் போது படித்தவை மறந்து போகும். மனக்கூர்மை குறையும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். சித்திரை மாதம் முதல் புரட்டாசி வரை கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக உள்ளன. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உடல் நலன் திருப்திகரமாக இருக்கும். வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஐப்பசி மாதத்திலிருந்து கிரக நிலைகள் படிப்படியாக மாறுவதால் பங்குனி முடியும் வரை குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை குறையும். ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி வந்தால் நன்மை உண்டாகும்.